வணக்கம் மிஷன். வணக்கம். 2024 வந்த ஸ்டார்ஸோட படங்கள், கமர்ஷியலாக நல்லா பண்ண படங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட் வைஸ் நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண படங்கள் பற்றி தான் பேச போகிறோம். கண்டென்ட் வைஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த படங்கள் அண்ட் ஒரு சில பரிச்சார்த்த முயற்சிகள் இருக்கும், ஒரு இம்ப்ரெசிவான அட்டம்ப்டாக இருந்திருக்கும். அந்த மாதிரியான படங்களை சேர்த்து தான் இதில் பேச போகிறோம். ஸோ படம் ரிலீஸ் ஆன ஆர்டரில் பார்த்தோம்னா ப்ளூ ஸ்டார் படம் தான் ஃபஸ்ட்டு வருது. ஜனவரியில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி சில படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கண்டென்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக வந்துச்சு. கிரிக்கெட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரசித்து பார்த்த படமாக இருந்துச்சு. அந்த படம் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இப்போ நீங்கள் கிரிக்கெட் படம் 2 படம் வந்தது போன வருஷம். ஒன்று லப்பர் பந்து, இன்னொன்று ப்ளூ ஸ்டார். ரெண்டுமே கிரிக்கெட் தான். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான களம் தான், ஆனால் ஸ்டோரியாக வேறு வேறு. அதுதான் இப்போ ஒரே களத்தில் வெவ்வேறு விதமான ஸ்டோரியை நம்ம அணுக முடியும். ஆனால் 2 ஸ்டோரியிலையுமே பேஸ்டாக ஒரு கேஸ்ட் இஷ்யூ இருக்குது. பட் ஆனால் ரெண்டு பேருமே வெவ்வேறு டைரக்டர்ஸ் அவங்களோட ஸ்டைலில் அல்லது அவங்க நம்பக்கூடிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அதை வந்து எடுத்திருந்தாங்க. லப்பர் பந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் அட்டம்ப்டாக இருந்தது. தட் மீன்ஸ் கண்டென்ட் பாதிப்பு ஏற்படாத வகையில் கமர்ஷியல் அட்டம்ப்டாக இருந்தது. இது வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்ட் படம், அதில் கமர்ஷியலாகவும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அப்படிங்கிறது 2 படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான விஷயம். ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப சீரியஸான படமாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சீரியஸாக, அதாவது இப்போ இந்த கிரிக்கெட்டில் ஜாதி இருக்கா அப்படிங்கிறது இல்லை கொஸ்டின். காஸ்ட் எப்படி எல்லா இடத்துலையும் புரையோடி போயிருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை தான் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட படம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸாக நம்ம பிருத்திவியோட இந்த படத்தில் ஒரு பெரிய ஆறுதல் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அசோக் செல்வனோட பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டோட வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸும் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவும் சேர்ந்து இருந்தது. சாந்தனோடது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஆக்சுவலி ஒரு நிறைய என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கேஸ்ட் ஓரியன்டான ஆளாக இருந்து அதுலேருந்து மாறி வந்து அதை புரிஞ்சிக்காம கூட புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய ஒரு பரிதவிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி லேஸ் நிறைய இருக்கக்கூடிய கேரக்டராக சாந்தனு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சாந்தனு. நல்லா பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மராக வெளியே தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிருத்திவி வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டார். அசோக் செல்வன் அஷ்யூஷுவல் பண்ணிடுவார் இல்லையா. ஸோ ரொம்ப முக்கியமான படமும் கூட. 2024 முதல் முறையாக ஒரு படம் வந்து நம்மளை வந்து கண்டென்ட்டாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி திருப்திப்படுத்தின படமாக இருந்தது ப்ளூ ஸ்டார். ரொம்ப முக்கியமான படம் இல்லை. அடுத்ததாக லவ்வர் படம் பிப்ரவரியில் ரிலீஸ் ஆச்சு. மணிகண்டன் அவர்களோட குட் நைட்டுக்கு அப்புறம் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தோம். பட் மிக்சட் ரிவ்யூஸ் வந்ததே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சில அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேள்வி இருந்துச்சு. பட் அந்த படம் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டும் சரி, மணிகண்டன் பெர்ஃபார்ம் இந்த விதம் சரி, பெரிய அளவில் இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லவ்வர் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான படம். ஆக்சுவலி நம்ம பெருசாக கொண்டாடப்பட வேண்டிய படம் தான். அது ஒரு ஏரியாவில் எல்லாருமே நல்லா கொண்டாடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி இன்னொரு சைடில் வந்து என்ன இது அப்படிங்கிற மாதிரி அதை ரிசீவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன், பக்கத்தில் இருந்த ஒரு பையன் அதை ரிசீவ் பண்ண இல்லை. அதாவது இப்படி தாண்டா இருக்கீங்க அப்படின்னு போய் சொன்னால் எப்படி ஒத்துக்கிறது? இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் தன்மையில் இருக்கக்கூடிய குற்றத்தை ஒத்துக்கிறதே கிடையாது. ஒத்துக்கிட்ட தான் பிரச்சனையே கிடையாது உலகத்தில். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த மனையில் இருக்கிறவங்களுக்கு மேபி பிடிக்காம போயிருந்திருக்கலாம். பட் படமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தான். சீன் பை சீன் நீங்கள் பாருங்கள், அதில் ஒரே ஏரியா தான். அந்த ஒரு ஏரியாவை ஃபுல் படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது ரிப்பீட்டேட்டிவாக இவன் பண்ணக்கூடிய டார்ச்சர் தான் படம் முழுக்கவே. ஆனால் எங்கேயுமே அது போர் அடிக்காமல் ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் காட்சிகள் அந்த கேக் கட் பண்ணிட்டு அந்த போதையில் அவர் பண்ணக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன அது இப்படி பண்ணுறாப்புலங்கிற மாதிரி நமக்கே கோவற அளவுக்கு இருந்தது. எல்லா ஆண்களுக்குமே தட் மீன்ஸ் மனதளவில் உண்மையாக மனசாட்சியோட பார்க்கக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே அந்த படத்தை கனெக்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அல்லது ஏதாவது ஒரு காதலில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இப்படி ஏதாவது ஒரு கணத்தில் இருந்திருப்போம். எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் அப்படி இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைனா கூட கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக அப்படியான தருணங்களை எல்லா ஆண்களும் செஞ்சுருப்பாங்க. கடந்து தான் வந்திருக்கோம். மேபி நம்ம கடந்து வந்ததுனால என்னவோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போவே அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களால மேபி அதை அக்செப்ட் பண்ண கஷ்டமாக இருந்திருக்கலாம். கடந்து வந்தவங்க வந்து முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன் மணிகண்டன் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருமே அப்படி தான் கடந்து வந்திருப்பார். கிட்டத்தட்ட நம்மளோட செட்டு தான் இல்லையா. அவரும் அதை கடந்து வந்த நபராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான படம். ஒரு காதல் தோல்வியை ஒரு பொண்ணு தன்னை ரிஜெக்ட் பண்ணுறா அப்படிங்கிறதையே முதல்ல ஒரு காதல் சொல்லும்போது வரக்கூடிய இனிஷியல் ரிஜெக்ஷனையே ஒத்துக்காம தான் நம்ம ஊரில் பல கிரைம் நடக்குது ஒரு பக்கம். அதையும் தாண்டி ஒரு காதலில் சில வருஷங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்கிறான்னு இருக்குல்ல, அது வேணான்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அதில் நியாயம் இருக்கோ அநியாயம் இருக்கோ ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நமக்கு வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அந்த இடத்துக்கு வாங்கடான்னு சொல்லக்கூடிய படம் தான் அது இல்லை. அதை எப்படி ஒரு பொண்ணை என்ன ரிஜெக்ட் பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது ஒன்று. இது பொசிட்டிவாக இருக்கிறது தப்பா, நல்லது தானே சொல்கிறேங்கிறது ஆண்களோட சித்தாந்தம். அதில் போய் அடிக்கிறது ஒன்று இருக்குல்ல, இதை யாருமே செஞ்சதில்லை இவ்வளோ டீட்டெயிலாக. எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தாங்க. மணிகண்டனோட பர்ஃபார்மன்ஸ்
அப்படிலாம் நடிக்க முடியாது, வாழ்ந்துட்டார் அப்படிதான் சொல்லணும். ஒரு ஒரு முக்கியமான படம் இந்த இயர் எண்ட் டிஸ்கஷனே. இப்போ ப்ளூ ஸ்டார் பற்றி பேச, லவர் பற்றி பேச அப்படின்னு சொல்லும்போது இயர் எண்டில் ஓடிடியில் நம்ம எல்லாம் இந்த படத்தை திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ லவர் பார்க்காதவங்களோ அல்லது வேற மாதிரியான தாட்டில் அதை எடுத்துக்கிட்டவங்களோ திருப்பி அந்த படத்தை பாருங்க, இன்னொரு ஆங்கிள் அது புரியும் அப்படிங்கிறதுக்காக அதை பேசுகிறேன். ரொம்ப முக்கியமான படம், திருப்பி ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய படம்னே சொல்லலாம். மணிகண்டனுக்காக திரும்ப பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து அவர் ஜெய்பி மாதிரி ஒரு பாதிக்கப்படுற ஒரு நபராக பார்த்துருக்கோம், குட் நைட் மாதிரி ஒரு ஜாலியான ஃபீல் குட் படமாக பார்த்துருக்கோம். பட் இப்படி ஒரு இமேஜினே பண்ண முடியாத ஒரு கேரக்டர் எடுத்து அது இவ்வளோ தூரம் கன்வின்சிங்காக வேற யாருமே பண்ணவே முடியாது இந்த அளவுக்குன்ற அளவுக்கு பண்ணியிருந்தாரலாம். எல்லாம் முக்கியமான விஷயம் என்னன்னா, மணிகண்டன் தான் இந்த படத்தை எடுக்கணும்னு விருப்பப்பட்டு குட் நைட் ப்ரொடியூசர் கிட்ட போய் இப்படி ஒரு கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கிட்ட அவர் தான் பேசுறாரு, அவர் தான் பிச் பண்றாரு, நல்லா இருக்கும், ஓகே அவங்க டிஸ்கஸ் ஓகே ஒர்க் அவுட் ஆகுனா பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆகிறாங்க. அப்போ அதை பண்றதுக்கு ஒரு போல்ட்னஸ் வரும்ல, கதையை ப்ரொடியூசர் சொல்லி சம்பளம் கொடுக்குறாங்கன்னு போடல, இவரே அதை பிச் பண்றாரு. ஸோ அந்த போல்ட்னஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் இந்த பீரியட்ல. லவ்வருக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு சின்ன ட்ரைனஸ் தான் தமிழ் சினிமாவில். ஓரளவுக்கு சின்ன அட்டம்ஸ் இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண படங்கள் அப்படிங்கிறது பெருசாக வரல. எனக்கு தெரிஞ்சு மகாராஜா வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பூம் கிரியேட் ஆச்சு. கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம் இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட ஒன்று போய் சேர்க்க முடியும், எல்லாரும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பூம் வந்து அதுதான் கிரியேட் பண்ணிச்சு. மகாராஜா பற்றி இல்லை, மகாராஜா வந்து ரொம்ப சீரியஸான ஒரு படம், கமர்ஷியலாகவும் பயங்கரமாக என்கரேஜ் பண்ண படம், பெரும்பாலான ஆடியன்ஸை திருப்திப்படுத்தின ஒரு படம், மாற்றுக்கிறதே கிடையாது. பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது அந்த ஸ்க்ரீன் பிளேயும் சரி, விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி. விஜய் சேதுபதி நம்ம எங்கேயுமே விஜய் சேதுபதியை பார்க்கவே இல்லை அந்த படத்தில், மகாராஜாவை தான் பார்த்துட்டு இருந்தோம்னு ஒன்று இருக்குது. லுக் அண்ட் ஃபீல் ஆகும், அந்த அடமெண்ட்டான ஒரு கேரக்டர், ஆனால் சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பல விஷயங்கள் உள்ளே ஓடிட்டு இருக்க ஒருத்தன் எப்படி இருப்பான்னு ஒன்று இருக்குல்ல, அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்த ஒரு தத்ரூபமான பெர்ஃபார்மன்ஸ். அற்புதமான படம் தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும். நான் சமீபத்தில் எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு டிஸ்கஷனில் அவங்க ஆஷா ஒரு 6 பேர் இருந்தோம், அதில் அவங்க சொன்னாங்க ஒரு கருத்து, அப்போ தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு கேர்ளை அவங்க சொல்லும்போது, ஏன் காலங்காலமாக ஒரு தண்டனையை ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையை பொண்ணோட கனெக்ட் பண்ணுறீங்க? அவனுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையே அவன் பொண்ணுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு தானா, அதுவும் பொண்ணை வந்து ரேப் பண்ணுறது தானாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அப்போ அவங்க ஆங்கிலம் யோசிக்கும் போது ஆமாம் இல்லை கரெக்ட் தானே இருக்குது. நமக்கு ஆமாம், இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நமக்கு பெரிய பாதிப்பாக தான் இருக்கும், நமக்கு வந்து தாங்க முடியாதுங்கிறது பெரிய தண்டனை தான் நமக்கு அது. ஆனால் ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க, ஏன் தண்டனையை பெண்ணோட கனெக்ட் பண்ணுறீங்க? அதை தாண்டி வேறு தண்டனை கிடையாதா? அதை ஏன் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய விஷயத்தை மட்டும் பெரிய தண்டனையாக வந்து நிகழ்த்துறீங்க? ஏன் அந்த மாதிரி காட்சிகளை வந்து அவ்வளோ டீப்பாக காட்டுறீங்க? விக்டிமோட ஃபேஸே காட்டுறீங்க, தப்பு செய்கிறவனோட ஃபேஸை காட்ட அந்த காட்சியில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவங்க எடுத்து வச்சாங்க. யோசிக்கும் போது ஆமாம் இல்லை கரெக்டு தானே எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி பார்த்தா அந்த வகையில் அதை செஞ்சிருக்க வேணான்னு தோணுது. பட் படமாக வரும்போது பயங்கர ஸ்ட்ராங்காக கண்டென்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயோடையும் எனக்கு அந்த ஒரு காட்சியில் நானே நமக்கு தெரியாதுல்ல. ஆமாம், அவர் போயிட்டு அந்த சலூன் கடை திறக்கும் உள்ள விஜய் சேதுபதி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு, என்ன அதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸு, இன்டர்வலோட ஃபைட் சீக்வன்ஸு அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப முக்கியமான சிங்கமொழியோட எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு சிங்கமொழியோட பெர்ஃபார்மன்ஸ், நட்டியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர்கிட்டே அதை எதிர்பார்க்கல. அந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீனில் ஒரு படமாக பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸோடு இருந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ராவான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ராவான ஒரு படம், ரொம்ப டார்க் ஏரியா டிராவல் பண்ணுது. பட் ஆடியன்ஸ் கொண்டாடிட்டாங்க, 100 கடு தாண்டி ஒரு சர்ப்ரைஸான விஷயம். ஆமாம், சைனாலையும் போய் ரிலீஸ் பண்ணி எக்கச்சக்கமான ஸ்க்ரீன், அங்கேயுமே ஒரு பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ முத்து படம் ஜப்பானில் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா படமுமே ரஜினியோட படம் ஜப்பானில் ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி இனிமேல் விஜய் சேதுபதி படம் எல்லாம் சைனா ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. இப்போ அவரோட மார்க்கெட் வேற மாதிரி விரியுது. பேன் இண்டியா ஸ்டார் மட்டும் இல்லை, பேன் வேர்ல்ட் ஸ்டாராக மாறிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக ஜமா படம் பற்றி பேசியாகணும். நம்ம ஒரு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ராஜா சார் இசை அப்படிங்கிறத தவிர்த்து பெரிய ஐடென்டிட்டி எதுவும் அந்த படத்துக்கு நமக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி கிடையாது. பட் பெர்ஃபார்மன்ஸாகவும் படம் எடுத்துக்கிட்ட விஷயமாகவும் ஹீரோவும் சரி சேத்தனும் சரி எல்லாமே பெர்ஃபார்மன்ஸில் கொளுத்திருந்தாங்க. நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க அடிக்கடி தமிழ் சினிமாவில் வந்து பெர்ஃபார்மன்ஸாக ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான படம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய அளவு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஜமா பற்றி சொல்லலாம். முதல்ல நம்ம பாரி இளவழகனோட பெர்ஃபார்மன்ஸ், டைரக்டர் ஹீரோ அவர் தான். ஆல்ரெடி 1 படங்கள் சின்ன ரோல் நடிச்சிருந்தா கூட ஹீரோவா முதல் படத்தில் இவ்வளோ அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. அந்த கேரக்டரே ரொம்ப கஷ்டம். இங்கே கொஞ்சம் தாண்டினா கூட அது கேம் மாதிரி ஆகிடும், கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த பாதிப்பே இல்லை, நார்மலாக இருந்துடும். ஸோ கரெக்டாக அதை நூல் பிடிச்ச மாதிரி நடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே ட்ராவல் பண்ணி கிளைமேக்ஸில் நெருங்கும் போது அவரோட அந்த உணர்வுலாம் ஒன்று இருக்கலாம். பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு ஆக்டராக பெரிய திருப்தியை கொடுத்த படம், டைரக்டராக அதே தான். அப்படி ஒரு ஏரியாவில் தமிழில் பெருசாக அங்கங்கே டச் பண்ணியிருக்காங்க தெருக்கூத்து பற்றி. முழுக்க அந்த ஜமா பற்றின ஒரு படம் வந்ததில்லை. அதை ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க. ஆப்வியஸ்லி செகண்ட் ஹாஃபில் நமக்கு கொஞ்சம் லேக் இருந்துச்சு, சின்ன லேக் இருந்தது, ரிப்பிட்டேஷன் மாதிரிலாம் இருந்தால் கூட அது ஒரு மினிமம் போர்ஷன் தான். மற்றபடி ஒட்டுமொத்தமாக பயங்கரமான ஒரு திருப்தியை தந்த ஒரு நல்ல படம். ஃபார்ச்சுனேட்லி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கொண்டாடினாங்க. அதை எல்லாருமே அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது. சேத்தனோட பெர்ஃபார்மன்ஸு, மற்ற ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு ஒரு நல்ல திருப்தியை தந்த படம்னே சொல்லலாம். 2024 ஒரு படமாக ஒரு
ஒரு பெரிய முகங்கள் இல்லாத படம், ஆனால் கான்டென்ட்டாக ரொம்ப திருப்தியையும் ராஜா சார் மியூசிக் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மலையாள பட ஜானர்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல படமும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்த முக்கியமான படம் ஆக்சுவலி. இப்போ தெருக்கூத்து 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ சேத்தன் இருக்காரு, அவர் தனக்கு கீழே இருக்க ஒருத்தனை தனக்கு மேலே வளரவே விடக்கூடாது அப்படிங்கிறப்போ சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அவனை வந்து பெண் வேஷமே கொடுத்துட்டு இருக்குது. அதனாலே அவனோட பாடி லாங்குவேஜ் பிஹேவியர்லேருந்து மைண்ட் செட்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றி அவனோட அந்த எதிர்ப்பு குணத்தை இல்லாமல் ஆக்குறது இருக்குல்ல, அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் லேயர்லாம் ட்ராவல் பண்ண வகையில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக. ஆமாம், அந்த கேரக்டரைசேஷன் சேத்தனோட கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியமான கேரக்டரைசேஷன். விடுதலை 2லேயும் அதுதான், விடுதலை 1 விடுதலை 2லேயுமே அந்த கேரக்டரே ஒரு மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக தான் அந்த கேரக்டர் நம்ம அணுகணும். அது அப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதை எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரொம்ப முக்கியமான பெர்ஃபார்மராக இந்த வருஷத்தில் நமக்கு கிடைத்தவர் வந்து சேத்தன். அடுத்தது வாழை படம். இது ஒரு டைரக்ட் ஓடிடிக்காக பிளான் பண்ணி சின்னதாக எடுக்கப்பட்ட ஒரு படம். தியேட்டரில் இவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணி யாருமே எதிர்பார்த்துருக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவே இருந்துச்சு படம். என்னதான் பெயின் இருந்தாலும் ஒரு சேடான விஷயங்கள்லாம் இருந்தாலுமே அந்த ஆரம்ப நாட்கள் அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பெரிய ரீச்சும் ஆயிருந்துச்சு. மாரி செல்வராஜோட வேற ஒரு டைமென்ஷன் கூட சொல்லலாம். வாழையை பற்றி சொல்லுங்கள். வாழை படத்தை அவர் ரொம்ப அழகாக வந்து நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்தார். இந்த படம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை அப்படின்னு சொன்னார். இப்போ அவரோட மற்ற படங்களுமே முந்தைய படங்களுமே அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்களை மையப்படுத்தி ஒரு கதையாக பண்ணது. பட் இது வந்து முழுக்க முழுக்க என்னோட வாழ்க்கையில் நடந்த கதை தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த படத்தை போய் பார்க்கும்பொழுது மாரி செல்வராஜாவே தான் நம்ம பார்க்குறோம். அந்த கதாபாத்திரத்தை, அந்த பையனை அவ்வளோ பெரிய விபத்துலேருந்து அவன் தப்பிச்சு வரான்னு சொல்லும்போது நமக்கு குப்புன்னு ஆயிடுச்சு. ஓ, மாரியாப்போ இப்படி கொஞ்சம் அதில் போயிருந்தா இறந்து போயிருப்பாரு இல்லையா, இப்படி ஒரு டைரக்டர் நம்ம கிடைச்சிருக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பர்சனல் கனெக்ட் வந்துருச்சு நமக்கு அந்த படம். அந்த படம் வந்து தியேட்டரில் வரும்போது அது பெருசாக கொண்டாடப்பட்டதுக்கு காரணம் அது ஒரு முக்கியமான ரீசனாக நினைக்கிறேன். அது மட்டும் அந்த ரீசன் மட்டும் போதாது, அது ரீசன் தான், அதுக்கு படமும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாதா இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசன் நமக்கு பர்சனலாக. இப்போ நானுமே படம் முடிச்சு வெளியே வந்ததுமே பாலா மாதிரி தான். அப்படி எனக்கு என்ன பண்ணு தெரியல. நான் வந்து மாரி அவரை கட்டி பிடிச்சிட்டு யூஸ்வலாக நான் அவரை எப்போ பார்த்தா நல்லா பேசிட்டு இருப்பேன். நான் பேசவே இல்லை, அவரை கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா எப்படி அதுலேருந்து மீண்டு வரதே தெரியல, நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ரொம்ப. ஸோ அது ஒரு பெரிய ரீசனாக இருந்தது படம் எல்லாருக்கும் பிடிச்சி போனதுக்கு. பட் படமாக நீங்கள் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த சேடான போர்ஷனை தாண்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்கூல் வெர்ஷன் எல்லாருமே இந்த விஷயத்தை கடந்தா வந்திருக்கோம் இல்லையா. இப்போ எல்லாருக்குமே ஏதோ ஒரு டீச்சர் பிடிக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவமாக இருக்கும். மாரியோட அனுபவம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதில் ஒரு பையன் ரஜினி ஃபேன், ஒரு பையன் கமல் ஃபேன். அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கமல் ஃபேனாக இருந்தனாலே என்னவோ அவனோட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஊரில் எங்கேயா கமல் படம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது அப்போ அப்படியான ஊரில் ஒருத்தர் கமல் ஃபேனாக இருக்கான் பாருங்க, அவன் தான் ஆக்சுவலி இன்டெலெக்சுவல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவனுக்கு சென்ஸ் இருந்திருக்கு பாருங்க சின்ன வயசுலேயே. இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனோட கேரக்டரை. ஸோ முழுக்க வர அந்த டீச்சர் ஆகட்டும், அப்புறம் ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்னொன்று அந்த வாழை தோட்டத்திற்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெயின் ஒன்று இருக்குல்ல, அது வாழையை சுமந்துட்டே இருக்கிறாங்க படம் முழுக்க. அந்த வாழையை வந்து சுமந்து போகக்கூடிய அந்த அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரியான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்துச்சு. அது ஒரு வன்மத்தோட பரப்பப்பட்ட ரிவ்யூவாக தான் நான் பார்க்குறேன். தேவையில்லாமல் என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் ரிவ்யூ வர வேண்டிய படமாகவும் உங்களை ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருந்த நல்ல படம். மாரி செல்வராஜ் ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொல்லும்போது அது நமக்கு இன்னும் பெரிய கனெக்ட் தந்த ஒரு படம். ரொம்ப முக்கியமான படம். இந்த வருஷத்தில் வந்த ஒரு சின்ன படமாக எடுத்துட்டு ஒரு பெரிய கலெக்ஷன் இல்லையா, படமாக ஒரு சின்ன பட்ஜெட் ஆனால் ஒரு பெரிய கலெக்ஷன் படம். ஆமாம், அது கொடுத்த படம், முக்கியமான படம். இப்போ கர்ணன் மாதிரி தனுஷை வச்சு பண்ணிட்டு, மாமன்னன் மாதிரி ஒரு பெரிய படம்லாம் போயிட்டு ஒரு சின்ன படத்தை கூட ஒரு நல்ல டைரக்டரால பண்ணிட முடியும். இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கிட்ட அந்த பேலன்ஸ் இருக்கு. இப்போ அவர் நட்சத்திரம் நகர்ந்து ஒரு படம் எடுப்பார், இவர் வாழைன்னு ஒன்று எடுக்கிறாரு. இப்போ பெரிய படம் எடுத்துட்டோம், அப்படியே பெரிய படம் தான் போயிட்டே இருக்கணுங்கிறது இல்லாமல் நடுவில் ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான பாராட்டப்பட வேண்டிய விஷயமா பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான படம் வாழை இந்த வருஷத்தில். அதே போல அதே வாரத்தில் வாழை கூட சேர்ந்து வந்த கொட்டுக்காளி. நமக்கு எவ்வளோ படங்கள் பற்றி பேசினாலும் நமக்கு அங்கங்கே சின்ன சின்ன விமர்சனங்கள் இருக்கிற மாதிரியான படங்கள் இருக்கும். வாழை பேசினாலுமே நமக்கு அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் அந்த ஓவர் எமோட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்கும். கம்ப்ளீட்டாக வியந்து பார்த்த ஒரு படம், ரொம்ப ரொம்ப அவசியமான படம் சொல்லிட்டு கொட்டுக்காளி நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அந்த படம் பற்றி ஆமாம், ரொம்ப இந்த வருஷத்தோட மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் வந்து கொட்டுக்காளி தான். நிறைய பேசிட்டு வந்த படத்தை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். இப்போ கொட்டுக்காளி அன்ஃபார்ச்சுனேட்லி தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் பலருமே இதெல்லாம் இப்படி ஒரு படத்தை எதுக்கு எடுக்கிறாங்க அப்படி மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூலாம் பண்ணியிருந்தா கூட அவன் அதுக்கு பழக்கணும். பரவாயில்ல, அடுத்த படம் வரும், அடுத்தது இதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் வரும்போது பழகிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வேர்ல்டு மூவிஸை, ஒரு இன்டர்நேஷனல் மூவிஸை அல்லது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூவிஸை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பே நமக்கெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம சென்னையில் தான் இருக்கணும், எத்தனை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய் எத்தனை படம் பார்த்தோம், அவ்வளோ டைம் நமக்கு இருக்குமான்னு தெரியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய்ட்டு டெய்லி போய் உட்காந்துட்டு படம் பார்க்குறவங்க யாருன்னு சொல்லுங்கள். ஒன்று மீடியாவில் வேலை செய்கிற ஒரு பீப்புள், அவங்களுக்கு அது ஜாபாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு போய் படம் பார்த்து அதை பற்றி எழுதணும் பேசணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஜாபாவே பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிற பட்சத்தில். மற்றபடி
நார்மலாக ஒரு ஜாப்ல இருக்கிற ஒருத்தங்க அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய்ட்டு எல்லா படத்தையும் பார்க்கறதுக்கான நேரம் அவனுக்கு இருக்குதானா? கிடையாது. அதில் எப்போ அப்ளை பண்ணணும், எங்கே அந்த பாஸ் வாங்கணுங்கிறதே தெரியாது. அது ஒரு ஈஸி ஒரு கஸ்டமர் யூசர் ஃப்ரெண்ட்லி ஜோனே கிடையாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா ஆர்வலர்கள், உலக சினிமா பார்க்கக்கூடிய பித்தர்கள் சித்தர்கள் கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு மினிமம் கேட்டகரி, சில 100 பேர் அல்லது ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் அதை பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சூழல். அப்படின்னா நான் எப்போ பார்க்குறது வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் சொல்லும்போது, நீ பாரியா தேட்டரில் கூட பாருன்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இருக்குல்ல, அப்படி ஒரு நல்ல முயற்சியாக தான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்துக்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூ கமர்ஷியலி மினிமம் பட்ஜெட்னா கூட அந்த போட்ட காசெல்லாம் எடுத்துட்டாங்க, நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இப்படி எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்ட்டு அந்த இயக்குனர் எந்த வகையிலையும் சோரம் போயிடக்கூடாது. அப்போ நம்மளுமே கொஞ்சம் கமர்ஷியல் பேக்கேஜ் பண்ணிடலான்னு போகவே கூடாது. அவர் கூழாங்கல் மாதிரி கொட்டுக்காளி மாதிரி அடுத்தடுத்து தொடர்ச்சி எந்த படங்கள் பண்ண வேண்டியதான் அவர் செய்யணுங்கிறது என்னோட விருப்பம். சிவகார்த்தியின் தொடர்ந்து இது மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். சிவகார்த்தியின் ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க நல்ல நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. எல்லாருமே இந்த மாதிரி அடுத்த லெவல் போய் இன்னும் இன்டர்நேஷனல் மூவிஸை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும். ஏன்னா யூஷுவல் ப்ரொடியூசர்ஸ் வரமாட்டாங்க இதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் முக்கியமாக இருக்கு. உள்ள திரைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு ஹீரோவாக இருக்கிறவங்களோ இல்லை டைரக்டராக இருக்கிறவங்களோ பெருசாக சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்து வருஷத்துக்கு ஒரு படம் இது மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 10 பேர் ப்ரொடியூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், 10 படம் வந்துடும் வருஷத்துக்கு இது மாதிரி. அப்போ ஆடியன்ஸ் பழகிடும். 5 படத்தை திட்டம் 6 படத்தை இருந்தால் இப்படியெல்லாம் படம் நல்லா இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிடும். அப்போ இப்படியான படங்கள் ஓடணும்னா எப்படி மேடையில் வந்து எல்லா டைரக்டர்களும் ப்ரொமோட் பண்ணாங்களோ அதை தாண்டி இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறவங்க இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வரணுங்கிற என்னோட நோக்கம். படமாக பார்க்கும்போது பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அப்படி போகிற போக்கில் மெட்டஃபராக வந்து ஏகப்பட்ட விஷயங்களை சொன்ன படம். ஒன்றும் இல்லை, இது நம்ம டீட்டெயிலாக பேசவே வேணாம். கமல் இந்த படம் பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதினார்ல ஒரு 3 பக்கத்துக்கு, அதை படித்தாலே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். அவருக்கு அந்த சென்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இப்படி தான் தொடர்ச்சியாக அவருக்கு இருந்த லிமிட் ஒன்று இருக்கு. இப்போ இந்த கொட்டுக்காளி இயக்குனருக்கு லிமிட் அவர் நினைச்ச படத்தை அவர் எடுத்துடலாம். ப்ரொடியூசரும் ஆக்டர்ஸும் கம்ஃபர்டபுளாக கூட இருக்கிற பட்சத்தில் கமல் சார் வந்து ஒரு ஸ்டார். அவர் ஒரு ஸ்டார் இமேஜில் இருக்கும் பொழுது, ஸ்டார்டம் இருக்கும் பொழுது அவர் அதுக்குள்ள பண்ணுறது இருக்குல்ல, அவருக்கு ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டுக்கு மேலேயும் பண்ண முடியாது. ஆனாலும் அந்த லிமிட்டுக்குள்ள அவர் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் ஒன்று பண்ணிட்டே இருந்தார்ல, அதை நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருந்தோம்ல. அப்போ அவருக்கு புரியும் இந்த சென்ஸ். ஐயோ இவனுக்கு அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க இந்த மாதிரி படத்தை, இது ஓடன்மைங்கிற பதட்டம் அவருக்கு இருந்திருக்கு. அதோட வெளிப்பாடு தான் அந்த கடிதம். ஸோ எல்லாருமே அந்த கடிதத்தை படிங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். ரொம்ப முக்கியமான படம். ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி டீட்டெயிலாக பேச நிறைய பேசலாம். நம்ம அதை பேச வேணா, படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளும் கூட. எப்படி கமல் சார் படங்களை வந்து சார் அப்பயே அப்படி பண்ணிட்டார், இப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் வினோத் ராஜ் வந்து அப்பயே பண்ணார் இப்படி ஒரு படம் கொட்டுக்காளி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். கண்டிப்பாக இப்போ இந்த வாழை கொட்டுக்காளிக்கெல்லாம் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசினாங்க, நமக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த வித ப்ரொமோஷன் இல்லாமல் லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்து ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு. ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கல, ஆடியோ லான்ச் கூட வைக்கல, எதுவுமே இல்லை. ட்ரைலர் மட்டும் பார்த்தா நல்லா இருந்துச்சு. தினேஷ் இருக்கார், ஐஸ்கிரீம் இருக்கார், பாப்போம் அப்படின்ற மாதிரி போய் பார்த்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்து பெரிய செலிப்ரேஷனாக மாறின படம்னு நினைக்கிறேன். அதிகமாக என்ஜாய் பண்ணி கொண்டாடி பார்த்த ஒரு படமாக நம்ம லப்பர் பந்து இந்த வருஷத்தில் சொல்லலாம். இந்த வருஷத்துல 100% எந்த நெகட்டிவ் ரிவ்யூமே வராத எல்லாருக்குமே பிடிச்சி போன ஒரு படம். எனக்கு என்னன்னா இப்போ 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் ஆஃபீஸ் அந்த படம் பிடிக்கும். ஏன்னா இப்போ நான்லாம் கிரிக்கெட் பிளேயர் ரப்பர் பால்ல இந்த விளையாட ஆரம்பிச்சு அப்படியே வந்து கார்க் பால் போய் அப்புறம் லெதர் பால் போயின்னு ஒரு ட்ராவல் இருக்குல்ல. லப்பர் பால்லேருந்து கிரிக்கெட் பால் ஆட ஆரம்பிக்கும் போது இந்த பேடெல்லாம் கட்டிட்டு க்ளவுஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி தடுமாறுற தருணங்கள்லாம் இருக்குது. அப்போ ரியல் லைஃபாகவே நமக்கு அதில் பயங்கர கனெக்ட் இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த படம். நம்ம தனியாக நிறைய பேசிட்டோம் லப்பர் பந்து படத்தை பற்றி, அந்த ஸ்டம்பர் பால் பற்றி பேசிட்டோம். எக்கச்சக்கமாக கனெக்ட் ஆயிருந்தது. பட் இந்த கனெக்ஷனை மட்டும் மெமரிஸை மட்டும் வச்சு படத்தை ஓட்ட முடியாதுல்ல. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அதுக்கு என்னன்னா ரொம்ப மையமாக அழகாக 2 கேரக்டர் எடுத்துட்டாங்க. அந்த 2 கேரக்டருக்கும் இந்த கிரிக்கெட்டை மையப்படுத்தி உருவாக்கக்கூடிய ஈகோ இருக்குல்ல, ஈகோ 2 பேரோட ஃபேமிலி, எஸ்பெஷலி அட்டகதி தினேஷோட ஃபேமிலி. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பொழுது இந்த மெமரிஸு இந்த நாஸ்டாலஜி எல்லாம் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. எல்லாத்துக்கும் மேலே இவங்க ஒரு பாட்டை போட்டு தூக்கிட்டாங்க படத்தை. எங்கேயும் பொட்டு வச்ச தங்க கூட பாட்டை போட்டு, அது விஜயன் சாரோட நமக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஒன்று இன்னொன்று, அந்த பாட்டு பாருங்க, ஒரு பாடல் ஒரு ஆக்டரோட இமேஜே மாத்திருக்கு கெரியர்ல. அட்டகதி தினேஷ் கெத்து தினேஷா மாறி இருக்காரு ஒரே பாட்டு. அவர் ஆக்சுவலி கெத்துலாம் ஒன்றும் கிடையாது, கிரிக்கெட் விளையாட மட்டும் தான் கெத்து. வீட்டில் வந்து திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு. ஆமா, அங்கே ஒரு அட்டகத்தி தான். ஒய்ஃப் பிரிஞ்சு போய் அழுதுட்டு இருப்பாரு கதை. ஐயோ அவங்க ஒய்ஃபோட புடவையை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு மாதிரி ரொம்ப சாதாரண ஒரு பாவம் இல்லை, ஒய்ஃபுக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள். கெத்து எங்கேயுமே கிடையாது. அங்கே கிரிக்கெட் ஆடும்போது ஷார்ட் அடிக்கும்போது மட்டும்தான் கெத்து வரும். ஆனால் அந்த சாங்கை போட்டு இன்னைக்கு பாருங்க. இப்போ கெத்து தினேஷ் வந்து நீங்க அடுத்த படத்தை ஒரு கேங்ஸ்டரா வந்து நம்ம ஒத்துப்போம். இனிமே அவர் என்ன வேணா ரோல் பண்ணலாம், மாஸ் பண்ணலாம், அவர் பஞ்சலக் பேசலாம், அவர் ஃபைட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இது வரைக்கும் இருந்த இமேஜ் வந்து மாறி இருக்கு பாருங்க ஒரு பாட்டால. ஸோ அதான் ராஜா சார் இங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் இங்க ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், பிரபு, விஜயகாந்த், கார்த்திக், எக்கச்சக்கமாக ஹீரோஸ் எல்லாமே, சத்யராஜ் சார் எல்லாரையுமே ஹீரோவா மாத்துறது ராஜா சார் தான். அவங்கள ஆடியன்ஸ் பிடிச்சி போனது அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படி தான் நான் ஹீரோவா மாத்துறேன் ஒவ்வொருத்தரையும்.
இப்போ சொல்றாருல கடலூர் கைதிகள் படம் சத்யராஜ் ஹீரோ அது வரைக்கும் வில்லன் நடிச்சிருந்தவர் அப்பதான் ஹீரோவா எமர்ஜ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஹீரோ வராரு, ராஜா சார் பேசுறாரு, அடி ஆத்தாடி பாட்டு யாராவது சத்யராஜ் போடுவாங்களா இந்த மாதிரி பாட்டு போட முடியுமா சொல்லுங்க சத்யராஜுக்கு? அந்த இமேஜே கிடையாது, ஆனா போடுறாரு. கொடியிலே மல்லிகை போய் இன்னும் கொண்டாடுறோம் அந்த பாட்டை. ஒரு மெலடி சாங்கை போட்டு ஒருத்தரை வந்து அந்த பாடல்கள் மூலமா அது வரைக்கும் வில்லனா பார்த்த சத்யராஜ ஆடியன்ஸ் கொண்டாடிட்டான், பிடிச்சி போச்சு அவனுக்கு. முக்கியமான ரீசன் அந்த கதையெல்லாம் இருந்தா கூட அந்த பாடல் அவர் சும்மா அந்த பாடல் இல்லாம சும்மா ஆட்டுக்குடிய கையில தூக்கிட்டுன்னா எப்படி இருக்கும்? இந்த ரேகா லவ் ஓகே சொல்லணுங்கிறதுக்காக ஒரு காலை தூக்கிட்டு பாறை மேல நிப்பாட்டு தெரியுமா? ஒரு காலை தூக்கி ஆரைப்பார் ராஜா சார். அப்படியே வந்து 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 அப்படியே வந்து ரேகா சிரிக்க ஆரம்பிச்சதும் பள்ளிக்கூடம் போகாமல்லே அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல பாட்டு கிடையாது, ஆக்சுவலி சாங் கிடையாது, சீனா தான் வச்சிருந்திருக்காரு பாரதி ராஜா. இதுல ஒரு பாட்டு இருக்கே போடுறேன்ட்டு ராஜா சார் பாடினது. அது இருக்குல்ல, அந்த சென்ஸ் தான். இப்ப அவர் அதை செஞ்சுட்டாரு, எல்லாருக்குமே ஹீரோ ஆகிட்டாரு. இன்னைக்கு அவர் செய்ய வேணும், அவர் பண்ணதை எடுத்து நீங்க செஞ்சாலே இவங்க ஹீரோ ஆயிடுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப பாருங்க ஒரு மனிதனோட ஆளுமை என்ன பண்ணி வச்சிருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். விட்டா ராஜா சார் பத்தி இந்த எபிசோட் ராஜா சார் எபிசோட மாறிடும். ஃபைன். ஸோ ரொம்ப முக்கியமான படம் தினேஷோட அற்புதமான காதல், அந்த சுவாசிகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஓப்பனிங் ஒரு ஓப்பனிங்ல அப்படிலாம் நடக்கவே நடக்காது. தினேஷோட ஆக்டிங், ஹரிஷ் கல்யாணோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா. அவங்க மாமியாருக்கு மருமகளுக்கும் உள்ள உறவு, ஃப்ரெண்ட்ஷிப். இவரு தினேஷோட ஃப்ரெண்டா ஜென்சன், ஹரிஷோட ஃப்ரெண்டா அவர் பேர் என்ன பாலசரவணன், ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு மிரட்டிட்டாங்க, நொறுக்கிட்டாங்க. அந்த காமெடிஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆமா, அந்த ஹியூமர், அந்த கிரிக்கெட் ஏரியான்ட்டு ரொம்ப முக்கியமான படம். எத்தனை வாட்டி வேணா ரீவாட்ச் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு படம் நினைக்கிறேன். அடுத்தது அதை தொடர்ந்து மெய்யழகன் படம். நம்ம ட்ரெய்லர் பார்த்தப்பே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது பயங்கரமான ஒரு எமோட் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும். 96 வரை ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சுங்கிறப்ப கான்வர்சேஷன், அது ஒரு 2 ஆண்கள் பேசி கூட கான்வர்சேஷன் வச்சு இவ்வளவு அழகா ஒரு படம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருந்தார் பிரேம்குமார். அந்த படத்துல நமக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஏரியா ஒன்று இருந்து படம் முடிஞ்சது நான் சொன்னேன். அந்த ஏரியா தான் ஆக்சுவலி ட்ரிம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அது ஒரு சின்ன ஏரியா தான். அதை தாண்டி ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு படம். ரொம்ப நிறைய மெமரிஸ் நாஸ்டால்ஜியா கனெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப நல்ல படம். அவ்வளோ விஷயத்தை இப்போ கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ், அரவிந்த் சாமியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நிறைவான ஒரு படம் தான். இந்த படம் ஏன் பெருசா ஆடியன்ஸ் தேட்டர்ல வந்து அவ்வளோ நெகட்டிவ் தேட்டர்ல வரும்போது வந்துச்சுங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. அன்பீசுவத்தை எதுக்கடா ஓடாம பண்ணீங்க? இப்போ உங்களுக்கு குணா தான் புரியல, இல்ல ஹேராம் புரியல, அவரோட பல படங்கள் உங்களுக்கு புரியல, வேற மாதிரி இருந்ததெல்லாம் சொல்லிப்பீங்க. அன்பீசத்துல உங்களுக்கு என்னடா புரியல நமக்கு ஒன்று தோணும் இல்ல, என்ன புரியல இல்ல படமும் அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஹியூமர் இருக்கு, எமோஷன் இருக்கு, பிளாஷ்பேக்ல ஒரு மாஸ் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. இந்த படத்தை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இந்த படத்தை ஓட வைக்கல நமக்கு ஒன்று தோணுச்சுல. அந்த மாதிரி எனக்கு மேலகன தோணுச்சு. இந்த படத்துல என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகலன்னு தோணுச்சு. பட் ஓடிடி வந்ததுக்கப்புறம் பெருசா கொண்டாடப்பட்டாங்க. தேட்டர்ல லாஸ்ட்லாம் கிடையாது, கமர்ஷியலி நல்ல போன படம் தான். பட் ஒரு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ ஒரு பக்கம் நடந்தது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. எல்லாருமே அதான் சொல்றாங்க, இந்த படத்தை இதுக்கு உங்களுக்கு பிடிக்காம போச்சுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப முக்கியமான படம் நினைக்கிறேன். 96 ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுல்ல, அது எல்லாருக்குமே இருந்த அனுபவம். எல்லாருமே காதல கடந்தானே வரும். இப்ப இந்து வந்து எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்காது. ஊரை விட்டு வர்றவங்க எல்லாம் எத்தனை பேர் ஒன்று இருக்குல்ல. அதனால என்னவோ தெரியல, மேபி நம்மளால கனெக்ட் பண்ண முடியல, என்னன்னே தெரியல. பட் ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப முக்கியமா கமல் சாரோட ஒரு பாட்டு தவிர்க்க முடியாத படம் தான் இந்த வருஷத்துல. ஒரு நிறைவான படம்னே சொல்லலாம். ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறப்ப வந்து எவ்வளவு நேரம் 2 பேரும் பேசிட்டே இருந்த முடியும் அப்படிங்கிறப்ப சின்ன மெமரிஸா கொஞ்சம் கொஞ்சமா அன்ஃபோல்ட் ஆகிற விஷயங்கள் இருக்குல்ல. சின்ன வயசுல நடந்தது அதை இப்ப சொல்லி அதோட தொடர்ச்சியா ஒன்று சொல்லி அப்புறம் போய் கொஞ்சமா போய் பேரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடங்களா போறது அவங்களோட ஊரை பத்தின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அழகான ஒரு படம் அப்படின்னா மியூசிக்மே ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. கம்மியான லொகேஷன்ஸ் நைட்ல நடக்கிறது அப்படின்னாலுமே சாங்ஸ் அண்ட் மியூசிக்னால ஒரு பியூட்டிஃபுல்லான படம் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். கண்டிப்பா ஒரு அழகான படம், ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் படம், அவர் இந்த ஜாலியா போறதெல்லாம் அவர் அசால்ட்டா பண்ணிட்டு வர நிறைய படத்தை பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ்ல நிஜமாவே அரவிந்த் சாமி உண்மையே என்ன தெரியல என்னன்னு சொல்லும் போது தெரியலையாத்தான்னு சொல்லிட்டு அங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆவார் தெரியுமா. எவ்வளவு பெரிய நடிகன் அப்படிங்கிறது அப்படிதான் புரியும். இவருக்கு வந்து அரவிந்த் சாமியோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க உள்ளுக்குள்ள பிடிக்குது, அந்த நிகழ்வை என்ஜாய் பண்றாரு அவர், ஆனா அதை வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கிறாரு. அது கஷ்டமான பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல படம் ஆக்சுவலி. அடுத்ததா ஜே பேபிங்கிற ஒரு படம் ரொம்ப நல்ல படமா இருந்துச்சு. நல்ல கதை கழுத்து எடுத்துக்கிட்டு சூப்பரா பேசியிருந்தாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் ஏனோ சில காரணங்களால் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படலை. அந்த டைம்ல தான் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் வர பீக்ல ஓடிட்டு அது கூட காரணமா இருந்திருக்கலாம். அதை தாண்டி அடைஞ்சிக்கிட்டு அந்த படம் போய் சேர்றதுக்கான டைம் எடுக்கிறதுக்குள்ள அது கொஞ்சம் வெளில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்ல படமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான படம். நம்ம வயதானவர்களை நம்ம வந்து ஊர்ல கவனிக்கிறதே இல்லை. பொதுவாக வயதானவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை போயிடுது, பாசம் போயிடுதுங்களா ஒரு பக்கம் இருந்தா கூட வயதானதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சின்ன ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குல்ல, அது ஒரு சின்ன பிரச்சனை தான். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஞாபக மறதியா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன ஒரு மனப்பிறழ்வா இருக்கலாம். நம்ம அது ஒரு நோயெல்லாம் சொல்லவே கூடாது. சின்னதா மூப்பின் காரணமாக அல்லது வாழ்க்கையில் அவங்க ஒரு 50 வருஷம் தொடர்ந்து வரக்கூடிய அந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எஸ்பெஷலி அவங்க கடந்து வரக்கூடிய இந்த பெயின் ஒன்று இருக்குல்ல,
ஒரு பெரிய சோர்வை தானே கடந்தோம். ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சலிப்பின் காரணமாக ஏதோ ஒரு சின்ன ஒரு இல்னஸ் கிரியேட் ஆகுது. அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதில்ல. வயசாகிடுச்சு எதாவது பண்ணிட்டு கிடப்பாங்கிற மாதிரி நம்ம அதை அவங்களை கண்டுக்காமல் விட்டுருவோம். பட் அப்படி இல்லை, அவங்கள கரெக்டாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு கேரிங் கொடுத்தாங்கன்னா சின்ன பிரச்சனை தான், அவங்க சரியாயிடுவாங்க. ஆனால் அதை பண்ணாமல் அவங்க வந்து வயதான இருக்கிற பலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மனப்பிரிவில் கொண்டவர்கள் மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க அப்படி தான், அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியும். இல்லை அப்படி பார்க்காதீங்க ஐயா. அது அவங்களை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய கேரிங் தேவை. கேரிங்கும் ஒரு மீடியமான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறது தான். ஸோ அதை சொன்ன படம். இப்படி ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாவில் எதுவுமே அட்ரஸ் எனக்கு ஏன் அந்த படத்தை வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப லெந்தாக இருக்குது, இல்லை திருப்பி வருதுங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தால் கூட இப்படி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. பட் இப்படி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுல அப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கல ஊர்வசியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, எப்பா மிரட்டி தள்ளிட்டாங்க. எவ்வளோ எமோஷன்ஸ், அழுறது, வருத்தப்படுறது, ஏக்கம், பயம். அவங்கள அந்த மொட்டை மாடியில் அவங்கள பிடிக்க போகும்போது அவங்க ஒரு மாதிரி, நீங்கள் வந்து கொஞ்சம் மென்டல் இல்னஸாக இருக்கிறவங்க, அவங்க பதட்டமாக இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இடத்துல இருந்தவங்களுக்கு தெரியும் அவங்க அப்படி தான் பதட்டமாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணே தெரியும். ஏன்னா நம்ம யாருமே அவங்க புரிஞ்சிக்க மாட்டோம். அவங்க கிட்டத்தட்ட அட்டாக் மோட்லேயே நம்ம எல்லாம் இருப்போம். அவங்க பதட்டமாயிட்டே இருப்பாங்க. அட்டாக் மோட் நெருங்க அவங்களோட பதட்டம் அது அதிகமாயிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவ்வளோ தத்ரூபமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது. மேபி அவங்க ரியல் லைஃப்பில் யாராச்சும் அப்படி பார்த்துருக்காங்களா, இல்லை அதுக்காக ரிசர்ச் பண்ணாங்களா எப்படின்னு தெரியல. இல்லை டைரக்டர் சொன்னதை கேட்டு அவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா எப்படின்னு தெரியல. அவங்கள பார்த்தா தான் பேசணும். ரொம்ப அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த படத்தை தாங்கி பிடிச்சிட்டாங்க. கூடவே நம்ம அட்டகத்தி தினேஷ் மாறனோட பெர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு படமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த டைமிங் கொஞ்சம் பிரச்சனை. அந்த மஞ்சுமல் பாய்ஸோட பீக், அது மஞ்சுமல் பாய்ஸ் அலை பயங்கரமாக வீசிட்டு இருந்தோம். இந்த படத்தை கொஞ்சம் ரிசீவ் பண்ணல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. பட் ரொம்ப முக்கியமான படம். இந்த வருஷம் அந்த படத்தை பார்க்க தவறிய பல பேர் இருப்பாங்க. எல்லாருமே இந்த படத்தை நீலம் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை நிறைய ப்ரெஷர் எல்லாம் போட்டுமே அதை கொண்டு போய் சேர்க்கறது ஏதோ ஒரு தடங்கள் இருந்துட்டே இருந்தது. பட் ஓடிடியில் பார்க்காதவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ரொம்ப முக்கியமான படம் இந்த வருஷத்துல அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் பார்த்தோம். இது தாண்டியும் வந்து படமா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இருந்திருக்கும், நல்ல அப்ரோச்சா இருந்திருக்கும், ஓரளவுக்கு எங்கேஜிங்கான படமா இருந்திருக்கும். பட் ஏதோ ஒரு வகையில் நம்ம முழுசாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது அல்லது மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேர்ந்திருக்காதுன்ற மாதிரியான சில படங்களுமே இருக்குது. அதையுமே நம்ம நோட்டீஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணணும். அதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு நொடி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்புறம் ஹிட் லிஸ்ட்டு, வெப்பம் குளிர்மலை, குரங்கு பெடல், பிளாக், இப்போ சொர்க்கவாசல் ரீசெண்டாக, அதுக்கு முன்னாடி சட்டம் என் கையில் சதீஷோட படம், நந்தன், அந்தகன், பேச்சி, ரயில், இந்த மாதிரி நிறைய படங்கள் எல்லாமே வந்துருந்துச்சு. அந்த படங்கள் பற்றி பேசலாம். இல்லை ரொம்ப முக்கியம். எல்லாமே ஆக்சுவலி நல்ல படம் தான். நம்ம வந்து தேட்டரில் உட்காந்து ஐயோ இது என்கேஜிங்காக இல்லை, போராக இருக்குங்கிற அளவு கூட இல்லை. எல்லாமே நம்ம தேட்டர்லையும் சரி ஓடிடிலையும் சரி நம்மளை ஓரளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்ச படம் தான். இன்னொன்று சின்ன படங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வாவ் மொமெண்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் ஆடியன்ஸ் உள்ள வரான். அது நம்ம கிரியேட் பண்ண முடியாது, எல்லாம் முயற்சி பண்ணாலும் அது அதுவாக தான் கிரியேட் ஆகணும். பட் நம்ம ப்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர்லாம் போய் பார்க்குறோம். படத்தை முன்னாடியே பார்த்து நம்ம இந்த படத்தெல்லாம் ரிசீவ் பண்ண முடியுது. எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதில்ல, இல்லை கொண்டு போய் சேர்த்தாலும் ஆடியன்ஸ் தேட்டர் வரதுல ஒரு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து மிஸ் ஆயிருக்கலாம். இதில் பிளாக் வந்து கமர்ஷியலி நல்லா போன படம் தான் இல்லையா. ரிலீஸ் ஆன இமிடியேட் ஓப்பனிங் இல்லைன்னா கூட 2-3 நாளைக்கு அப்புறம் நல்லா பேசப்பட்டு பிளாக் வந்து நல்லா போயிடுச்சு. அப்புறம் ஒரு நொடி ரொம்ப முக்கியமான படம். எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது தோணும் அந்த டைரக்டருக்கு மட்டும் ஒரு நல்ல பட்ஜெட்டை கொடுத்து ஃப்ரீயா படம் பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு படம் பண்ணிடுவார். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடந்துருச்சு. அடுத்த படம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த பையன் கிளைமேக்ஸ்ல அந்த ஆக்சுவலி அந்த தவறு செய்யக்கூடிய நபரோட பெர்ஃபார்மன்ஸ் விக்னேஷ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான படம். ஒரு நல்ல பட்ஜெட் மட்டும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சு நல்ல கொஞ்சம் அமைச்சர் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இருந்துச்சு. சின்ன ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஆர்டிஸ்ட் உள்ள வந்திருந்தாங்கன்னா கூட ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தாலும் இந்த படத்தை சூப்பர் படமா ஒரு முக்கியமான படமா மாத்திருக்க முடியும். பட் ரொம்ப முக்கியமான படம், எல்லாருமே பார்க்கணும். ஆக்சுவலி ஓரளவு கவனிக்கப்பட்ட படமும் கூட ஒரு நொடி. அப்புறம் வேற என்ன படம் சொன்னீங்க? ஹிட் லிஸ்ட் நம்ம விக்ரம் பையன் விஜய் கனிஷ்கா. ஆமா, அது ஒரு முக்கியமான படம். கேஸ் ரவிக்குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு அசிஸ்டன்ஸ் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. த்ரில்லர் ஜானர்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சைக்கோ கில்லர் இருக்கிறான், கடத்தி சில விஷயங்களை பண்ண வைக்கிறாங்கிற ஒரு இதில் போயிட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சு எமோஷனல் விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்து எங்கேஜிங்கான ஒரு படமா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குரங்கு பெடல் ஒரு முக்கியமான படம். குரங்கு பெடல் ரொம்ப முக்கியமான படம். வெப்பம் குளிர்மலை, நந்தன் ரொம்ப முக்கியமான படம் இல்லையா. ரொம்ப முக்கியமான படம். இன்னும் தெரியல, அது நம்ம ப்ரெஷோவில் பார்த்து எல்லாருமே அது சூப்பர் படம் அப்படின்னாங்க. சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதம் ஆயிருந்தது. முக்கியமான படம்ங்கிற மாதிரி பிஜேபி எல்லாம் வந்து ஏன்னா இது திராவிடியன் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறத அவங்க கையில் எடுத்து பெருசாக கொண்டாடினாங்க. அப்படிலாம் நடந்து கூட பட் போக்கு நல்ல படம், ரொம்ப முக்கியமான படம். அப்படி ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணதே ரொம்ப முக்கியமான விஷயம். சசிகுமார் மாதிரியான ஆளுக்கு இந்த படத்தை போய் நடிக்கிறது ஒன்று இருக்குல்ல, அவரோட கெரியரே மாறிடுச்சு. அயோத்திக்கு அப்புறம் அவரோட ஸ்டைலே மாறி இப்போ அடுத்து ராஜமுருகன் சாரோட படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதுவுமே ரொம்ப சீரியஸான முக்கியமான படமா இருக்கும். மாத்திக்கிட்டாரு, வேற மாதிரி படத்துக்கு உள்ள வந்துட்டார். வேற மாதிரி படங்கள் நல்ல படங்கள் பண்ணக்கூடிய கதாநாயகனை மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அதுக்காக மோசமான படம் பண்ணாருன்னு சொல்ல வரல. வேற ஒரு கமர்ஷியல் பேட்டர்ல ஒரு டைப் ஆஃப் மூவிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கரியரே ஜானர் ஷிஃப்டிங்னு சொல்லலாம். ஒரு ஹீரோவோட ஜானர் ஷிஃப்டிங் மாதிரி நடக்குது இல்லை.
ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் டெடிகேஷனோட ஆமாம் ஒன்று பண்றாரு. அது ஒரு முக்கியமான படம். குரங்கு பெடல் மாதிரியான படங்கள் ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். குழந்தைகளுக்கான படங்கள், குழந்தைங்க வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய படங்கள் பெரிய அளவில் வரலங்கிறப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். விளையாட்டுகள் எல்லாம் மையமா வச்சு. முக்கியமாக நம்ம பிரசாந்தோட அந்தகன் ஆமா தியாகராஜன் அவங்க இயக்கி இருந்தாரு. ரொம்ப முக்கியமான படம் ஆக்சுவலி. அதாவது ரீமேக் படம், எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துட்டாங்க. ரொம்ப லேட்டாக வருது. அப்படியெல்லாம் இருந்தால் கூட தேட்டர் போய் உள்ள உட்காந்து நம்ம ரொம்ப திருப்தியாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஏதோ நம்ம பார்க்காத படம் பார்க்குற மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிரசாந்தோட பெர்ஃபார்மன்ஸ், சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ், ஊர்வசி, KS ரவிக்குமார்ட்டு நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். கமர்ஷியலாக எல்லாரும் படம் பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அப்படிங்கிறது தான். இல்லை யூஸ்வலாக போயிட்டு என்னங்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் வருமானம் நம்ம எதிர்பார்க்கும்போது எல்லாருமே கொண்டாடிட்டாங்க படத்தை. ரொம்ப ஹாப்பி. பிரசாந்துக்கு ஒரு 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 சின்ன கேப்புக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் அமைஞ்ச மாதிரி இருந்தது. அடுத்தது கோட்டும் வந்துச்சு. கோட்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லவபிளான செம கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்த போது அவருக்கு ஓகே, இனிமேல் பிரசாந்தோட கரியர் அவ்வளோதான் வேற மாதிரி போகுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணதில் ரொம்ப முக்கியமான படம். மேக்கிங்காகவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் தியாகராஜன் அவர்கள். இல்லை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்ல மேக்கிங். நிலையான படம் மாதிரியே தெரியல நமக்கு. ஆமாம், ரொம்ப நல்ல, ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்ச ரொம்ப முக்கியமான படம் அந்தகன். அப்புறம் பேச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஜானர்ல ஒரு படம். ஒரு ஹாரர் படத்தை கொஞ்சம் காட்டுக்குள்ள போயிட்டு வேற ஒரு ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. சதீஷோட சட்டமின் கையில் முக்கியமான பெரிய சர்ப்ரைஸ். நான் ஒரு சின்ன நம்பிக்கையோட தான் போனேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சீன் பை சீன் சூப்பரா உள்ள படத்தை ஹோல்ட் பண்ணி கடைசி வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. ஏகப்பட்ட ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுட்டு அழகா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா பிடிச்சிருந்தது. நல்ல படம் ஆக்சுவலி. ரொம்ப நீட்டான நல்லா இருக்க படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல படம். இந்த மாதிரி இதெல்லாமே முக்கியமான படங்கள். சொர்க்கவாசல் கொஞ்சம் பெட்டரா போயிருந்திருக்கணும். ஆக்சுவலா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு எக்ஸலன்ட் ரைட்டிங் அண்ட் ஒரு பிரில்லியன்ட் எக்ஸிகியூஷன் தான் படம். கரெக்டா அந்த மழை டைம்ல ரிலீஸ் ஆனதுனால அது பெருசா பிக்கப் ஆகல. கமர்ஷியலாக உங்களுக்கு பெருசாக லாஸ் இருக்காது. பட்ஜெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 80% கிட்ட நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் நல்லா போயிருந்திருக்க வேண்டிய படம் மேபி நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் ஒரு ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வெப்பம் குளிர் மலையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், ஹீரோ கம் டைரக்டர் தானே அவர். ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பேரா நடிச்சிருந்தவங்கள பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம் ஆமாம், அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நல்லா. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இந்த வருஷம் நீங்கள் கன்னடா பார்த்து நம்ம இவ்வளோ படம் டீட்டெயிலாக பெருசாக போன படங்கள் பேசணும். இதுவே ஒரு 10 படம் இருக்கு பாருங்க. நல்ல நல்ல படங்கள் கவனிக்க. ஏன்னா ஒன்றுமே ஒரு ஏரியா வேற ஒரு அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு படம், ஒரு ஹாரர் படம். இப்போ பிளாக் எடுத்துக்கிட்டா அது ஒரு சைஃபை த்ரில்லர். அந்த மாதிரி வேற ஏரியாஸ் அட்டன் பண்ண வகையில் கொஞ்சம் கண்டென்ட்டாவே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ நிறைய பேர் வெளியே பேசும் இந்த வருஷம் வந்து ஏதோ திருத்தி இல்லாத மாதிரி பேசினா. பட் எனக்கு பார்க்கும்போது கமர்ஷியலாகவும் நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. கண்டென்ட்டாக நிறைய நல்ல படம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 படம் கண்டென்ட்டாக நம்ம 20-25 படம் சொல்ல முடியுதுங்கும் போது சூப்பர் தானே. ஸோ எனக்கு கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் நம்ம ரொம்ப ரசிச்சு பார்க்கறதுனால எனக்கு இந்த வருஷம் 2024 தமிழ் சினிமா வந்து எனக்கு கண்டென்ட்டாக ரொம்ப திருப்திப்படுத்தின வருஷமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்த வருஷம் இது தொடரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். அதே மாதிரி இந்த நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளின் ஒரு படம் வந்துச்சு. பிரசாத் நம்பர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. எனக்குள்ள ஒரு சித்தார்த் படம் வந்துச்சு, அதை டைரக்ட் பண்ணவர். சிங்கர் பிரதீப் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் தான். இந்த டைட்டில்னாலே இந்த படம் வரல. ரொம்ப கேட்டால் இரிட்டேட் ஆகுது. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளின் இது யார் வருவா அப்படி. டர்ன் ஆன் தான் ஒர்க்கிங் டைட்டிலாக இருந்துச்சு. வெற்றிமாறன் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, இப்போ ஒரு படம் பார்த்தேன் ஒர்க்கிங் டைட்டில் டர்ன் ஆன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. மேபி அதே மாதிரி டைட்டில் போயிருந்தா கூட ஒரு சின்ன ஓப்பனிங் கிடைச்சிருந்திருக்கும். கான்டெம்பரரி யங்ஸ்டர்ஸோட லைஃப், அதில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக கேப்சர் பண்ணியிருந்தார். ஆச்சரியமா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அந்த படம் ஆக்சுவலி ஒன்றும் ஓடிடியே வரல. வந்துருந்துச்சுன்னா கூட ஒரு டாக் கிரியேட் ஆயிருந்திருக்கும். அதனால அப்படி ஒரு படம் வந்ததே இன்னும் பெருசாக பேசாமல் இருந்துட்டு இருக்கோம். அதான் ரொம்ப திருப்தியான வருஷம். இந்த மாதிரி நிறைய படங்கள். இப்போ நான் இந்த படம் நல்ல பேர் வேண்டும் உங்கள் பிள்ளைகளை நான் பார்க்கல. மேபி டைட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி டைட்டில் கூட ஒரு காரணமாக இருக்கலாமான்னு தெரியல. நல்ல டைட்டில் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அதானே ஃபர்ஸ்ட் ரீச். படத்தோட பேர் என்னங்கிறதானே ஃபர்ஸ்ட் ரீச். ஸோ சின்ன படங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய ஸ்டார் படங்களுக்கு என்ன வேணால் பேர் வச்சுட்டு போகலாம், ப்ராப்ளம் கிடையாது இல்லை. ஸோ சின்ன படங்கள் அந்த டைட்டில் ரொம்ப முக்கியம், அந்த ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம அடுத்த வருஷம் இன்னும் நல்ல முறையில் ப்ரொமோட் பண்ணி கரெக்டாக நடந்துச்சுன்னா இன்னும் நல்ல கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் இந்த வருஷம் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறதுனால இப்போ லப்பர்பந்து மாதிரியான படங்கள் கமர்ஷியலி சக்ஸஸ் ஆனது வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி படங்கள் பண்ணலாங்கிற ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். வாழை மாதிரியான படங்கள் ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். கொட்டுக்காளி மாதிரியான படம் இப்படி ஒரு படம் கூட எடுக்கலாமாங்கிற ஒரு தைரியத்தை புதிய கிரியேட்டர்ஸுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல முயற்சிகள் நடந்த படம் அடுத்தடுத்து நல்ல முயற்சி நடப்பதற்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி கூட இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எல்லா வருஷமே நல்ல படங்கள் அங்கங்க வந்துட்டு தான் இருக்கும். பட் அதுக்கு மக்கள் கிட்ட வரவேற்புங்கிறது இந்த வருஷம் கிடைச்சதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயமா நம்ம பார்க்குறோம். இது வந்து பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அடுத்த வருஷம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. விடுதலை 2 விட்டோம் நம்ம. ஆமா, விடுதலை 2 வந்து நம்ம இதுல ஸ்டார்ஸ் படங்களை பேசிட்டோம். பட் நிச்சயமா எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். விஜய் சேதுபதிக்கு இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான ஒரு வருஷம்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த கண்டென்ட்டும் சரி, சித்தாந்தமாக அது பேசின விஷயங்களும் சரி, நிறைய சர்ச்சைகள் உருவாகியிருந்தால் கூட ரொம்ப தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு படமாகவும் வருஷத்தோட இறுதியுமே கான்டென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படத்தோட தான் இந்த வருஷம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த வருஷம் வந்திருக்க கண்டென்ட் படங்களை பற்றி ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் ஆச்சு. நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.